ஹலோ ஆர்மீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அடிக்ஷன் வித் யூ. ஸோ லாஸ்ட்டு ஃபைனல் பார்ட்டா, இதுக்கப்புறம் இது வராது. ஸோ மீதி இருக்க எஃப்எஃப்லாம் முடிச்சிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப நாள் பண்ணிட்டேன், ரொம்ப மாதமே ஆகிடுச்சு இது. ஸோ இதை முடிச்சிடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, டே வந்து படிக்க நான் வெளியூர் போகிறேன், அவனுக்கு ரிசல்ட்லாம் வந்திருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இவனை வந்து ஒரு வாரம் கழித்து தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். என்ன ரீசன்னா, உள்ளே வந்து வீன்ற ஒரு கேரக்டர் அவனுக்குள்ளே இன்னொன்று டபுள் பர்சனாலிட்டியில் இருக்க அந்த கேரக்டர் இருக்கிறதுனால டே வந்து அப்படி சொல்லியிருப்பான், ஜங்குக்கு அப்படி சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஜங்குக்கு வந்து டேவை ரொம்ப ஒரு பேபி மாதிரி பார்த்துட்ருக்கான். ஏன்னா அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, மறுபடியும் அந்த கேரக்டர் அவனுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அந்த 1 வீக்குமே நல்லா பார்த்துட்ருக்கான். ஸோ ஒன் டே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இந்த 1 வீக்குமே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு தான் அந்த மாதிரி தான் வந்துட்டுருப்பான். ஸோ டாக்டர் வந்துட்டு டேவை வெளில உட்கார வச்சுட்டு ஜங்குக் கிட்டே வந்து பேசுகிறாரு. ஜங்குக், சொல்லுங்கள் டாக்டர். அவன் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு வந்துட்டுருக்கான். இட்ஸ் குட் நியூஸ். ஆனால் என்ன டாக்டர், அவனுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்ததுன்னு நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அவன்கிட்ட. இதுக்கு மேலே மறைச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா அந்த கேரக்டர் அவனுக்குள்ளே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் இதை நீங்கள் அவன்கிட்ட சொல்லணும். மேபி இது இப்போ தெரியலனாலும் ஃப்யூச்சரில் தெரிஞ்சால் அவன் ரொம்ப ஹர்ட் ஆவான். அது இப்போவே அவனுக்கு தெரிஞ்சால் பெட்டர். ஆனால் நாங்கள் தான் யாருமே சொல்ல மாட்டோமே டாக்டர், அவனுக்கும் தெரியாதுல்ல. அப்போ எதுக்கு அவனுக்கு அதை சொல்லிவிட்டு? ஒரு மென்டல் ஹெல்த்தோட பாருங்கள் ஜேகே, அவன் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கான். ஸோ அதனால் அவனுக்குள்ளே என்ன நடக்குது அதெல்லாம் இன்னும் நிறைய கொஸ்டின் இருக்கும், ஆனால் அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த கொஸ்டினுக்கெல்லாம் நீ தான் ஆன்சர் கொடுக்கணும் அவனுக்கு, புரியுதா? அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி நீ அவன்கிட்ட சொல்லிவிட்டு சொன்னால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவனும் இப்போலேருந்தே அதுலேருந்து மூவ் ஆனாக்க ட்ரை பண்ணுவான். ஸோ அதை மறைக்க வேணாம் டாக்டர். எப்படி நான் அவன்கிட்ட அதை சொல்கிறது? பரவாயில்ல சொல்லு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் ரொம்பலாம் ரியாக்ட் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ளே இருக்க கேரக்டர் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை வந்து சரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் அவனுக்கு ரொம்பலாம் இதாகாது. நீங்கள் சொல்லிடுங்க. ஓகே டாக்டர், நான் அவன்கிட்ட சொல்கிறேன். இதனால் எதுவும் ப்ராப்ளம்லாம் வந்துடாதில்ல. கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் பண்ணுவான், பட் நீங்கள் அதை பார்த்துக்கோ. அவனுக்கு தொடர்ந்து இந்த டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துட்டாரு. அவன் இன்னும் அந்த ஜாக்சன் அடித்தனால தான் இந்த பெயினில் இருக்கும், அதனால தான் இந்த டேப்லெட்லாம் போட்டுட்ருக்கோன்னு நினச்சிட்ருக்கான். ஆனால் அதுக்குமே அவனுக்குள்ளே கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் அது எல்லாமே இன்றைக்கும் கையில் தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகே கிட்டே சொல்கிறாங்க. ஸோ ஜேகேவும் டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு டே கிட்டே வரான். ஸோ டே அப்படியே பேபி மாதிரி உட்காந்துட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்ருக்கான். டே போகலாமா? பழஞ்சங்குக்கா. ஆமாம், நீயும் டாக்டர் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க என்னை விட்டுட்டு? ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு இருக்கன்னு டாக்டர் சொன்னார், அதான் ஹாப்பியாக இருக்குது. அப்படியா? அப்போ நான் சீக்கிரமாகவே போயிடுவேன்ல? நீ போகிறதுலே குறியாருட்டே, என்னை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் இதில் இல்லை. இதையே சொல்லிட்டுரு, நானே உன்னை ஃப்ளைட் ஏற்றி அமுச்சு விட்ருவோம் பார்த்துக்கோ. சரி கோவப்படாத, நான் சொல்லலை. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே அவங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நான் வந்து போயிடுவேன் யூஎஸ்க்கு. ஜாலியாக போவேன். உனக்கு கொஞ்சம் கூட என்னை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கில்ட்டே இல்லைல்ல? இப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கோச்சிக்கிட்டே அப்படியே போகிறான். எங்கே போகிறேன் ஜங்குக்கா? நம்ம வீடு இந்த பக்கம். எப்போ பார்த்தாலும் என்னை பயம்படுத்துறதுக்கு ஒரு மலையிலேருந்து குச்சிக்கிட்டே இருப்பியே. ஆமாம், அங்கே போகிறோம். எதுக்கு திடீர்னு அங்கே? உனக்கு பிடிக்கும்ல அந்த பிளேஸ்? ஆமாம் பிடிக்கும், அதனால் வா அப்படின்ட்டு ஜேகே வந்து அந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு போகிறான். ஜேகேவும் கார் ஒரு பக்கம் நிறுத்திட்டு டேவை அப்படியே கூப்பிட்டு போகிறான். டே வந்துட்டு, ஜேகே பாரேன், இந்த இடம் இன்னும் நல்ல ஒரு பிரைட்னாக இருக்குது பார்த்தியா? நம்ம முன்னே வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குல்ல? ஆமாம், டிஃப்ரெண்ட் ரொம்பவே இருக்குது. சரி கொஞ்ச நேரம் பார்த்துட்டுரு. ஆனால் விளையாட்டுத்தனமாக மறுபடியும் குதிக்கிறேன்னு போய் குதிச்சேன்னு வச்சுக்கோ, குதிப்பேனே குச்சிருவேன் அப்படின்ட்டு விளையாண்டுருக்கான். இதை பாரு, சீரியஸாக சொல்லிகிட்ருக்கேன், இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காத போ அப்படின்னு சொன்னோன்னே அவனும் கொஞ்சம் மண்ணெலாம் விளையாண்டுட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ டேவும் அப்படியே விளையாண்டுறத பார்த்துட்டு ஜேகே சொல்லிட்டு
டே இங்கே வா. என்ன ஜேகே, இங்கே வந்து உட்காருவா. எதுக்கு? அட உட்கார்றா அப்படின்ட்டு அவனை உட்கார வச்சுட்டு, சொல்லு, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்கிட்டயா? என்ன? அது இதை நீ சொன்னால் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், என்ன நடக்கும், எனக்கு நோ ஐடியா எதுவுமே இல்லை. ஆனால் இது உன்னை ஹர்ட் பண்ணுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என்னை மன்னிச்சிடு. என்ன நீ ஓவராக பில்டப் கொடுக்குறியே, இதுதான் எனக்கு பயமாக இருக்குது. என்ன ஜெயிக்கே, என்னை விட்டு போறியா மறுபடியும்? ஏச்சி, அதெல்லாம் இல்லைடா. ஃபஸ்ட்டு ஒரு குட் நியூஸ், அதுக்கப்புறம் ஒரு பேட் நியூஸ், சரியா? சரி, என்னது இது? டிவோர்ஸ். ஜேகே டேய் பதறாதடா, ஒன்றும் இல்லை. டிவோர்ஸ்க்கு சைன் பண்ணல, அந்த ஃபார்ம் நான் இன்னும் லாயர்கிட்ட கொடுக்கல, என்கிட்டே தான் இருக்குது. ஜேகே ஆமாம், இந்தா இந்த ஃபார்ம் வச்சுக்கோ. நீ ஏன் கிழிச்சு போட்டுற? உண்மையாவா? நிஜமாவா? அப்போ இதுமே உங்களுக்கு இது வேணாமா? ஏன் வேணுமா? சரி கூட நான் சைன் போட்டுறேன். இல்லை வேணாம் அப்படின்ட்டு அதை கிழிச்சு அப்படியே தூர போட்டுடலாம். இப்போ தான் ஜெங்குக்கா நிம்மதியாக இருக்குது. உன்னை விட்டு நான் போயிடுவானோ இந்த 2 வருஷம் கழிச்சு அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் எப்படியோ நீயே டைவர்ஸ் வேணான்னு சொல்லிட்டேன். லவ் யூ. அரா, எப்போலேருந்து நீ எல்லாம் ரொம்ப அப்படியே எனக்கு லவ் யூ சொல்ல ஆரம்பிச்ச? ஏன் வேணான்னா எனக்கு கொடுத்துரு ரிட்டன். எப்படா ரிட்டன் கொடுக்குறது? நீ என் கன்னத்தில் கொடுத்தினா அது ஒரு ரிட்டன். ஸோ அழகு. சரிங்க வா அப்படின்ட்டு அவனைக்கிட்ட எழுத்து அவன் சொல்கிறத கை போட்டுட்டு, டேய் சொல்லு. உனக்கு அடிக்கடி பாடி பெயின் வருது, யாரோ வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது, தலை சுற்றுது, ஸ்மோக் ஸ்மெல்லாம் வருது, இதெல்லாம் சொன்னல? ஆமாம் சொன்னேன். அது எதனாலன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? என்னாச்சு எனக்கு? பதறாதரா. அது அது வந்து சொல்கிறத கவனமாக கேளு. உனக்கு சின்ன வயசில் நிறைய ட்ராமாஸ்லாம் நடந்திருக்கு. அது மோசமான இன்சிடெண்ட், கரெக்டா? ஆமாம். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? அதனால் உனக்குள்ள உன்ன மாதிரியே ஒரு கேரக்டர் வந்திருக்கு. லைக் எப்படின்னா, இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினச்ச ஒரு கேரக்டர், நான் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்ச ஒரு கேரக்டர் உனக்குள்ளே இருந்திருக்கு. சிக்கே எனக்கு புரியலை. இப்போ ட்வின்ஸு கேள்விப்பட்டிருக்கியா? ஆமாம், அந்த மாதிரி தான் உனக்குள்ள உன்ன மாதிரியே ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் பேர் வி. அவன்தான் உனக்குள்ளே வந்துட்டு போனான். ஜிகே வந்துட்டு போயிட்டுருக்கிறது அவன் தான். அதனால தான் உனக்கு இவ்வளோ ஹர்ட் ஆகுது, இவ்வளோ வலி, இப்போ காயம் எல்லாம். என்ன ஜெக்கி சொல்கிற? உண்மையாவா? ஆமாம். ஆனால் எனக்கு தான் முன்னாடியே தெரியுமே. என்னடா சொல்கிற? எனக்கு இது தெரியுமே. ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் போகிறோம். ஸோ அது காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம் தான். ஸோ அது ஜேகேவெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ அவன் மிரரில் நின்றுட்டுருக்கும் போது அவனுக்கு ஆப்போசிட்டில் அவனோட ஃபேஸே ஒரு மாதிரி டெவில் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதை பார்த்த உடனே பயந்துட்டு ஒரு 2 ஸ்டெப் தள்ளி போய் அப்படி கீழே விழுவுறான். ஏய் நீ யார் அப்படின்ட்டு அந்த வியை பார்த்து, அதாவது அந்த மிரரில் தெரிகிற அந்த கேரக்டரை பார்த்து அவன் கேட்டிருப்பான், இது என் இல்யூஷன் தானே, நீ யார்? நான் யாரா? என்ன பார்த்தா தெரில? நான் தான் நீ. இப்போ கூட அடையாளம் தெரில? இல்லை இது கனவு. வெளில வா, என்கிட்ட வராத. எதுக்குடா எப்போ பதற? எதுக்கு பதற? நான் தான் சொன்னல, நான் தான் நீ. பேர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன? நீ டே, நான் வி, அவ்வளோதான் வித்தியாசம். கேரக்டர் சேஞ்ச் தான். நீ என்ன வெரி இன்னசென்ட்டு, ஆனால் நாம் அப்படி இல்லை.
அதுக்கு ஆப்போசிட். புரியுதா? ஏ நீ என்னென்னமோ பேசுகிற. நீ 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 யார்? டேய் விளக்கென்ன, இப்போ தானே சொன்னேன் நான் தான் நீனு. அப்போ கூட புரியல வென்று. ஏன்டா எனக்கு ஆப்போசிட்டாக இருக்க? எதுக்குமே உண்மையாக இருக்க மாட்டியா பதில்? நான் என்ன சொன்னேன் நான் எதுக்காவது உண்மையாக இருக்கியான்னு கேட்டேன். என்ன டிஃப்ரெண்ட்டாக நீ பேசுகிற? பின்ன உன் கேரக்டருக்குள்ளே இன்னொரு கேரக்டர் இருக்குன்னே உனக்கு தெரில. உன்னை நீயே மறைச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்க. ஏன்டா இப்படி இருக்க சொல்லு. இல்லை இது என் காணவில்லைன்னு சொல்கிறேன்லடா. நான் தான் உன்னோட இல்யூஷன் வச்சுக்கோ. ஏன்னா நீ அப்படி தான் நினச்ச. நான் தான் நீ. புரியுதா? உனக்கு ஒன்று சொல்லான்னு தான் வந்தேன். இதை பாரு, உன் பாடிக்குள்ளே நான் அப்பப்போ வந்துட்டு போவேன். என்ன? ஆமாம், எப்படின்னா அந்த கூடிட்டு கூடுபாயின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி. இது யாருக்கும் தெரியக்கூடாது. புரியுதா? ஏன்னா உனக்குள்ளே இருந்துட்டு எனக்கு சரியான வெறி மயிராகுது. ஒவ்வொரு டைமும் போர் அடிக்குது. அதனால தான் எனக்கு பிடிச்ச இடத்துல வேலை செஞ்சுட்டு, எனக்கு பிடிச்ச சிகரெட் அடிச்சுட்டு, எனக்குன்னு ஒரு கேங் இருக்குது, அது கூட சுற்றிட்டு ஜாலியாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். அதுதான் என் வேலை. புரியுதா? அதுக்கு நீ குறுக்கால வர்றதோ, இதுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் டேப்லெட் தேடுறதோ, மருந்து கண்டுபிடிக்க சொல்கிறதோ, மற்றவங்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறதோ, இந்த வேலை மயிருன்னா வச்சுக்கிட்டேன்னு வெய், அவ்வளோதான். அப்புறம் இந்த லுஸ்ஸாக உடம்புல தங்கிடுவேன். அப்புறம் நீ காணாமல் போயிடுவேன். ஃபுல்லாக நான் மட்டும்தான் இருப்பேன். என்ன பேசுகிற நீ பேசுறது எனக்கு புரியலை. என்ன விளாட்றியா? நான் ஏன்டா உன்ட்ட விளாட்ணும்? உண்மையாக சொன்னேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நைட்டெல்லாம் உன் பாடியில் தான் நான் வெளில வந்துடுவேன். அதுக்கப்புறம் காலையில் ஃபுல்லாக நீ இருந்துக்கும். எனக்கு நைட்டை மட்டும் கொடுத்துரு. இது என்ன கான்ட்ராக்டா? நான் இருக்க நீ போன்ட்டு என்ன விளாண்டுருக்கியா நீ? முதல்ல என்னை விட்டு போ. நான் போக முடியாதுன்னு சொல்லிட்டேனே. சின்ன வயசுலேருந்து இருக்கேன். இது கூட எனக்கு தெரில. என்ன சின்ன வயசுலேருந்து இருக்கியா? ஆமாம். ஆனால் இத்தனை நாளாக வெளியே வரணும்னு தோணல. இதுக்கப்புறம் இவனுக்கே நாம் பயப்படணும்னு தோணுச்சு. அதான் மிரர் முன்னாடி உங்கள்கிட்ட அது என்கிட்ட நானே பேசிகிட்ருக்கேன். டீல் ஓகேவா? இல்லை நான் வரலை. இந்த பாரு, நீ வந்தான்னு வச்சுக்கோ, உனக்கும் பெனிஃபிட் கிடைக்கும். புரியுதா? எனக்கும்மா? உண்மையாவா? ஆமாம். என்ன பெனிஃபிட்? நான் வெளில இருக்கும்போது நீயும் வெளில இருப்பல்ல, அப்போது உனக்கு பிடிச்ச இடத்துல நீ எக்ஸ்போஸ் பண்ண உன் ஃபீலிங்ஸை. எல்லா இடத்துலையும் ஜாலியாக சுற்று, உனக்கு பிடிச்சத சாப்பிட்டு, கையில் காசு வச்சுக்கோ, நீயும் சம்பாதிரி. உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு ஆர்டிஸ்ட் ஆகணும் தான் நான் ஆசை. ஆமாம். உனக்கு நான் சொன்னல, நான் தான் உனக்கு என்னென்னலாம் தோணுதோ அது எனக்கும் தோணும். ஆனால் கேரக்டர் தான் சேஞ்ச். டீல் ஓகேவா? உண்மையாவா? என் அப்பா கிட்டேருந்து என்னை தப்பிச்சு போக விட்டுருவியா? தப்பிச்சு போகிறதா? அவனை அடித்து போட்டே போகலாம். ஏன்னா அந்தளவுக்கு பவர் எனக்கு இருக்குது. ஆனால் உனக்கு தான் இல்லை. அப்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்ட அவன் டீல் மாதிரி போட்டிருப்பான். ஏன் இத்தனை நாளாக இப்படி இருந்திருப்பான்னு சொல்லிட்டு தெரில. ஸோ ஜிகே இப்படி கேட்டதும் அப்படியே ஷாக்கில் உட்காந்துருக்கான். என்ன ஷாக்கில் உட்காந்துருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது என்கிட்ட ஏன் சொல்ல? அது ஜங்குக் என்கிட்ட ஏன் சொல்லலை? இல்லை கோவப்படாத. அது இவன் என் பாடிக்குள்ளே வந்துட்டு போகும்போதெல்லாம் நீ என்கிட்ட காட்டின அந்த கேர், அந்த அஃபெக்ஷன் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் நான் உன்னை லவ் பண்ணேன் அப்போது. அதான் அவன் எனக்குள்ளே வந்துட்டு போனானே தவிர அவனோட தைரியம்லாம் எனக்கு இல்லை. நான் எப்போவுமே உனக்கு பிடிச்ச இன்னசென்ட்டான அந்த தான். அதான் அதுக்குன்னு இதை என்கிட்ட சொல்லணும்னு கூட உனக்கு தோணலையாடா? அதனால் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு உனக்கு தெரியும்ல? தெரியும். அப்போ இத்தனை நாளாக என்கிட்ட நடிச்சிட்டு இருந்திருக்கல்ல? இல்லை அப்படிலாம் இல்லை. நான் உன்னோட புரியுது.
ஒரு 2 நாள் தான் இருக்க போகிறேன், ஏன் கோபத்தை காட்டணும்னு அமைதியாக இருக்கேன் அப்படின்ட்டு ஜெய்கே ரொம்ப அமைதியாக உட்காந்துட்ருக்கான். அப்போ இதுக்கு டேப்லெட் எடுக்க போகிறேன்னு உனக்கு தெரியும்ல? ஆமாம். அந்த எனக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் என்னை கூட்டிகிட்டு போவான், நிறைய பண்ணான். ஆனால் அவன் கொஞ்சம் கொஞ்சம் இல்லீகல் பிஸ்னஸ்லாம் பண்ணானா, அது எனக்கு பிடிக்கல. அதனால தான் இந்த டேப்லெட் எடுக்கிறதுக்கெலாம் நான் ஒத்துக்கிட்டேன். அவன் என்னை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுவான்ல. இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒன்றும் இல்லை. இதை பாரு, அவன் உன்னை விட மோசமானவன். அவன் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, புரியுதா? இந்த டேப்லெட் எடுக்கிறதால மட்டும்தான் நீயா இருக்க. இல்லைனா அவன் உனக்குள்ளே வந்துட்டு போகிறது உன்னால் தாங்கிக்கவே முடியாது. இத்தனை நாள் தெரிஞ்சு எப்படி அமைதியாக இருந்த? அது எனக்கும் அது பிடிச்சிருந்தது, அதனால தான் மயிரில் பிடிச்சிருந்தது. இது உன் உயிரோட விளையாடுறது. நீ போயிட்டனா நான் எங்கே நாக்க வலிச்சுட்டு போகிறதா? இதுக்கடா அந்த தேவையில்லாத வேலை முயலாம் பார்த்துட்டு இருந்திருக்க நீ? இத்தனை நாளா எல்லாம் தெரிஞ்சும் என்கிட்ட தெரியாத மாதிரி இருந்திருக்கல்ல. ஆனால் இதை நீ தப்பாக மட்டும் எடுத்துக்காது ஜேகே. எனக்கு பிடிச்சதுனால மட்டும்தான். இப்போ அவன் எனக்குள்ளே வராமலே போயிடுவான்ல. இந்த பாரு, டேப்லெட்டை மட்டும் நிறுத்தணும்னு தெரிஞ்சது அவ்வளோதான். நான் நிறுத்தவே மாட்டேன், தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ தானே என்னை விட்டு அவன் போவான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது டேக்கு சரியான தலைவலி வருது. ஜங்குக்கா, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேடுறான். டக்குன்னு வந்துடுறான் உள்ள. தலைவலியே, கையடா அப்படின்ட்டு ஜங்குக்கை தள்ளி விட்டுறான். வி, நீயா? நீ எப்படி? என்னடா என்ன எல்லாம் இந்த பிளான் மயிர் போடுறீங்களா? தலை வலிக்குதே. ஒரேடியாக அழிக்கலான்னு பிளான் போடுறல்ல நீ? அவன் சொன்ன மாதிரி எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டான். எனக்கு அந்த பணம் வேணும், பணத்தை கொடு. எதுக்குடா அந்த பணம்னு அலையிற? நீயே ஒரு எக்ஸ்ட்ரா தான், எதுக்கு உனக்கு அந்த பணம்? இந்த பணத்தோட வேல்யூ தெரியுமாடா உனக்கு? தெரியுமா? அதை வச்சு தான் நான் செலவு கொடுத்து போகிறேன். எனக்கு அந்த பணத்தில் இருக்க அந்த கோடு மட்டும்தான் வேணும், வேறு எதுவும் வேணாம். எனக்கு அந்த பணம் வேணும், குட்ரா அப்படின்ட்டு ஷர்ட்டை பிடிச்சி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு அவனை அடிக்கவே தோணலை. ஸோ டிஃபெண்ட் மட்டும்தான் பண்ணுறான், அவனை அடிக்காமல். பாரு ஜங்குக், நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன். நீ கொடுத்த டேப்லெட் மயிரால் எனக்கு அந்த பணம் வேணும்டா. இந்த பணம் தானே, இல்லை உனக்கு அந்த பணம் தான் வேணும் அப்படின்ட்டு அந்த காரில் தான் அந்த பணத்தை வச்சுருப்பான். ஸோ எடுத்து மொத்தமாக கொளுத்தி விட போகிறான். வேணாம், கொளுத்தி விட்டுறாத, வேணாம். அதை பண்ணா உன்கிட்ட இருக்க மாட்டான். என்ன வேணால் பண்ணிக்கூடா, நீ இப்போவே வீக் ஆகிட்ட. ஸோ இதுக்கு மேலேயும் நான் இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டு ஜிகே அந்த பணத்தை டக்குன்னு கொளுத்தி விட்டுறான். ஏன்டா அப்படி பண்ண அப்படின்ட்டு அந்த பணத்துக்கிட்ட போய் அந்த நெருப்புலேயே கை வச்சு எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ டேவோட பாடி தானே, ஸோ அவனுக்கு தானே வலிக்கும். உடனே ஜங்கு அவனை பிடிச்சி இழுத்துடுறான். இதை பாரா என்ன பண்ணுற? ஜங்குக்கோட பாடி இது, நீ பாட்டுக்கு போய் அந்த நெருப்பில் கை வச்சுட்ருக்க தடே அப்படின்ட்டு மூஞ்சிலே ஒன்று விடுறான். ஸோ பிளட்டாக வருது. கீழே படுத்துட்டு அவன் நெக்கில் இருந்து இன்னொரு கையை வச்சு இன்னொரு கையில் அந்த பாட்டில் வச்சுருக்கான். ஸோ பிடிச்சி ஊற்றி விட்டுறான். உடனே அவன் மேலே தெரிஞ்சிட்டான். டீக்கு நல்லா ஒரு மாதிரி கேர் ஆகுது. பண்ண இந்த
ஒரு மாதிரி இழுக்கிறான். உடனே மயங்கி விழுந்துடுறான். உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறான். டேய் இங்கே பாடுறா டாக்டர், என்ன ஆச்சு? அது எனக்கு எல்லாமே தெரியுமா டாக்டர்? வாட்? ஆமாம் டாக்டர், எனக்கு எல்லாம் தெரிஞ்சுன்னா எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணியிருக்கான் பைத்தியக்காரன். இது எவ்வளோ ரிஸ்க்கான ஒரு நோய் தெரியுமா? இதுக்கு போய் அவ்வளோ ஈஸியாக அலோவ் பண்ணியிருக்கான். தேங்க் காட் இதுவும் ஆகலை. இன்னும் ஒரு டோஸ் கொடுத்தோன்னா அவனுக்குள்ளே இருக்க ஃபுல் பாடியிலேருந்தும் அவன் போயிடுவான். ஸோ அந்த வேலையை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்ஸில் அந்த இன்ஜெக்ஷனை போட்டு ஒரு 2 நாள் அப்படியே அப்சர்வேஷனில் இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே அப்படியே வந்து ஏர்போர்ட்டில் தான் அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ ஜங்குக்கும் பக்கத்தில் நிற்கிறான். ஸோ சரியான கடுப்பில் நின்றுட்டுருக்கான். ஜங்குக்கா என்னை பாரு, நான் போக போகிறேன், அப்புறம் 3 மாதம் கழித்து தான் வருவேன், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி திருப்ப ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் திரும்புகிற மாதிரி ஐடியாவே இல்லை. ஏய் நீ இப்படி தான் பண்ணி என்கிட்ட லவ் அஃபெக்ஷன் கேர் இதெல்லாம் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லைடா. ஆனால் இத்தனை நாளா நீ உயிரை பணைய வச்சு இதெல்லாம் நீ பண்ணியிருக்கல. சாரி, நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். என்கிட்ட பேசுகிறேன், சீக்கிரமாக பேசி சரி விஷயம் அப்படின்ட்டு திரும்பி பார்க்காம அங்கே வந்து போயிடுறான். ஸோ தேவும் அழுதுகிட்டே ஃப்ளைட் ஏறுறான். ஸோ அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுறான், அது பண்ணுறான், இது பண்ணுறான், எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறான். ஸோ இதனால் வந்துட்டு ஜேகேக்கு அது ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு நாள் அவனே கால் பண்ணுறான். ஹலோ ஜேகே, ஏன் என் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறேன்? என்னை ஏன் இவ்வளோ அஃபெக்ட் பண்ணுற? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாதா? சொல்கிறா, உனக்கு தெரியாதா? சரி பாவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணேன். அப்போது உனக்கே கால் பண்ணணுன்னு தோணலையா? ஏய் வாய் பேசாத. நீ பண்ணுறது உனக்கே கரெக்டாக இருக்கா தெரியுதா? டே உன் உயிரை அந்த நாய்க்கு பணைய வச்சுருக்க. நானும் மிஸ் பண்ணனால மட்டும்தான் உனக்கு கால் பண்ணேன். நீ இப்படி தான் பண்ணி லவ் அண்ட் கேர் அஃபெக்ஷன் இதெல்லாம் எனக்கு காட்டணும் அப்படின்ட்டு அவசியமாக இல்லை. எனக்கு நீயாக இருந்தால் போதும், புரியுதா? எனக்கு என் பால் புட்டி தான் எப்பயுமே பிடிக்கும். எனக்கே கொஞ்சம் ஓவராக தான் ஃபீல் ஆச்சு, அதனால தான் கால் பண்ணேன். ஒரு டியூட்டர் ஃபோன் பண்ணார், நீ ஒழுங்காகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேங்கிறேன்ட்டு. ஒழுங்காக உன் ஆட்டை முடி, உன் ஹார்ட்டுக்கு உயிரை கொடு, புரியுதா? அப்போ தான் அது நல்லா சோல்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். நீ தானே சொல்லுவேன், ஒழுங்காக ஒரு நல்ல ட்ராயிங்காக என்ன பண்ணி கொடுக்குற. என்ன தான் ஃபஸ்ட் ட்ராயிங் பண்ணுறேன், புரியுதா? நீ ஆர்டிஸ்ட் ஆன வாட்டி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒழுங்காக டேப்லெட் போடு, ஒழுங்காக சாப்பிடு. டேப்லெட் போடுறத ஃபோட்டோ எடுத்து அனுப்புறல, அதே மாதிரி எனக்கு அனுப்பிகிட்டே இருக்கணும், புரியுதா? அப்போ எல்லாத்தையும் நீ பார்க்குறியா? ஆனால் பார்க்காத மாதிரி இருந்திருக்கல்ல நீ. ஆமாடா வேணா, மிஸ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். பார்த்துரு, இந்த 3 மாதம் சீக்கிரம் முடியும்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடு. உனக்காக இந்த பன்னிக்குட்டி வெயிட்டிங். உனக்கு இப்போல்லாம் பேச வருமா? வரும். ஃபர்ஸ்ட்டு நீ அழுகாமல் இரு, புரியுதா? வைக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு வச்சிட்றான். ஸோ ஒரு 3 மந்த் அப்படியே பாஸ் ஆகிடுது. ஸோ முடிஞ்சதும் எல்லாத்தையும் பொட்டி படிக்கலாம் பேக் பண்ணிட்டு நல்லா ஹாப்பியாக அவனோட கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு அவன் வந்து கொரியாவுக்கு ரிட்டன் ஆகுறான். ஸோ ஃப்ளைட்லாம் ஏறி முடிச்சுட்டு அப்படியே என்ட்ரன்ஸில் வந்துட்டு ஜங்குக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கிட்டே பார்த்ததும் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ மிஸ் யூ ஜங்குக்கா அப்படின்ட்டு கட்டி பிடிச்சிக்கிறான். மிஸ் யூ டூடா, ரொம்ப மிஸ் பண்ணேன். என்னடா வீடியோ காலில் விட இங்கே நேரில் ரொம்ப கொழுக்கு முழுக்குன்னு ஆகிட்ட? போ, கண்ணு வைக்காத. மிஸ்ஸில் சாப்பாடு நல்லா இருந்துச்சு, அதனால தான் எல்லாம் முச்சுக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டேன். அழகு. சரிவா போகலாம். போகலாமா அந்த மலைக்கு? ஏன் வந்ததுமே சாப்பிட போறியா என்ன? அப்போல்லாம் இல்லை, சும்மா போன்னு தோணுச்சு, அதனால தான் அப்படின்ட்டு அந்த மலைக்கு தான் போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு எப்பயும் போல் நல்லா ஜாலியாக விளாண்டுருக்கான். ஸோ இப்படியே அந்த டேஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி இப்படி போயிட்டுருக்கு. ஸோ ஒன் டே வீட்டில் ஜங்குக்கு வந்து குக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ வந்துட்டு அப்படியே 6 டோசர் போட்டுட்டு ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டு அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு ஒரு மார்க்கமாக உட்காந்துட்டு ஒரு மாதிரி சிகரெட் அடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். அதை பார்த்த உடனே ஜங்குக்கு பக்குன்னு ஆகிடுச்சு.
மறுபடியும் அவன் வந்துட்டானா அப்படின்ட்டு உடனே பின்னாடி போயிட்டு வி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் அவன் திரும்புகிறான். ஹலோ ஜங்குக் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் இவனுக்கா அப்படியே மாறி ஆயிடுச்சு ஜங்குக்கு. வி நீயா நீ எப்படி? நான் எப்படியா? ஐ ஆம் பேக், நான் வந்துட்டேன். என்னப்பா மாதிரி ஆளே மாறிட்ட, உட்காந்து கிச்சனில் சமைச்சிட்ருக்க போல், ரொம்ப ஜாலியாக இருக்க போலையே அப்படின்ட்டு சிகரெட் எடுக்காமல் வாயிலே வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கான். நான் இவன் பாடிக்குள்ளே இருக்கும்போது உங்ககிட்ட நிறைய ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிங்கன்னு இருக்கேன், ஆனால் என்னால் தான் சொல்லவே முடியல. அதான் இப்போ சொல்லிடலான்ட்டு அப்படின்ட்டு அவன் பின்னாடி போகிறான் ஜேகே. ஸோ அவன் முன்னாடி போயிட்டு அப்படியே அவனை வாளோட லாக் பண்ணிட்டு பரவாயில்ல முன்னை விட இப்போ நல்லா க்ரோத் ஆகிட்ட அப்படின்ட்டு அவன் லிப்ஸே பார்த்துட்டு, இந்த பியர்சிங் ரொம்ப அழகாக இருக்குல்ல உனக்கு? அழகாக தான் இருக்கு. சரி நான் சொல்லிடுறேன். என் உடம்புக்குள்ளே இருக்கும் போதே உன் மேலே எனக்கு நிறைய ஃபீலிங்ஸாக மயிரா ஃபீலிங்ஸ். ஸோ ஐ லவ் யூ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதான் அப்போ சொல்ல முடில, அதான் இப்போ சொல்லலான்ட்டு. அவைய சொன்னால் கிஸ் பண்ணாங்கன்னு அர்த்தம் அப்படின்ட்டு கிஸ் பண்ணான்னு போகிறான். அப்போது ஜேகே ஏய் தள்ளி போடா, தள்ளியெல்லாம் போக முடியாது அப்படின்ட்டு கிஸ் பண்ணான்னு வரான். ஐயோ அப்பா அப்படின்ட்டு ஜிகே இப்படி ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்கான். இவன் ஒரு மாதிரி சவுண்ட் விடுவோம், இன்னத்துக்கு ஒரு மாதிரி சவுண்ட் விடுவான். ஐயோ எவ்வளோ நேரம் இவனை மாதிரி நடிக்கிறது அப்படின்ட்டு மூச்சு இழுத்து விட்டுட்ருக்கான். ஏண்டா டே யார் பி யாருன்னு கூடவா உனக்கு தெரியல? நான் தான் அவன் மாதிரி நடித்தேன். பயந்துட்டியா அப்படிங்க ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் துரத்துறான். வாயில் அது என்னடா ரவுடி மாதிரி? நான் கூட பயந்துட்டேன். அதுவா புது லாலிபாப் ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டிகிட்டு இருக்கான். ஓகேடா ஆர்மீஸ், இந்த எண்டிங் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த எஃப்எஃப் எப்படி இருந்துச்சுன்னு தெரில, ஆனால் எனக்கு கொஞ்சம் பிடிச்ச எஃப்எஃப். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாமீஸ். ஸோ வேறு வீடியோவில் பார்ப்போம். நான் இனிமேல் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் போயிட்டுருக்கனால என்னால் போட முடியல. ஸோ இன்னும் எக்ஸாம்ஸ் தியரி மாடல் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் எனக்கு தியரி ஸ்டார்ட் ஆகலை செம்மது. ஸோ அதை முடிச்சு நான் கண்டிப்பாக ஃபுல்லாக அப்படியே போட ட்ரை பண்ணேன். இப்போ கேப் கிடைக்கும் போது போட்டு இருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் கரோ பார்க்கலாம்டா. நான் இனிமேல் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு, அதனால் இப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. ஓகே பாய் ஆர்மீஸ்.